வணக்கம் நண்பர்களே. அந்த குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பாலம் கட்டுவது, சென்னையில் முதலாக பாலங்கள் கட்டப்பட்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த குறிப்பிட்ட பால திட்டங்கள் நிறைவேற்றும் பொழுது அதற்கு பயன்படுத்திய மூலப்பொருட்கள் என்ன, அதன் தரம் என்ன, அது என்ன விலைக்கு வாங்கப்பட்டது, எது ஃபைலில் இருக்குது, எது பாலத்தில் இருக்குது, இந்த இரண்டும் இப்போது வெரிஃபை பண்ணப்படுது. அந்த பாலம் கட்டுவதில் முறைகேடு உண்மையிலேயே நடந்திருக்கிறதா? ஏனென்றால் கருணாநிதி அந்த நேரத்தில் 2001 இந்த பாலம் கட்டுவதில் நடந்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்கு என்னவானது என்றே இன்று வரை யாருக்கும் தெரியாது. கருணாநிதி அதில் நிராதிபதியா அல்லது இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதா? ஏன் அதற்கு பிறகு வந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த அரசாங்கங்கள் அந்த வழக்கை எடுத்து நடத்தவில்லை. இதை இப்போ யார் கேள்வியை வைக்கிறாங்கன்னா, மத்திய மேலிடத்தின் வலிமையான அமைச்சர். அவர் அந்த இப்போ இருக்கிற வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அமைச்சர்களுடைய வழக்குகளை பற்றி பேசும்பொழுது, நீங்கள் தூக்கத்தை தொலைப்பீர்கள், எங்களை மேலும் மேலும் இந்த மதவாத அரசு, மதவாத சக்திகளை எதிர்ப்போம், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் தூக்கங்கள் தொலைந்து போகும், நீங்கள் தூக்கம் இழப்பீர்கள். காரணம் ஒன்றும் வேறு டார்ச்சர் இல்லை, நீங்கள் செஞ்சதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அன்றைக்கு உங்கள் தந்தை, இப்போது இருக்க இளைய தலைமுறைக்கு தாத்தாவாக இருக்கக்கூடிய கருணாநிதியின் பாலம் கட்டுவதில் என்ன நடந்தது, ஊழல் நடந்தது என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் ஆக்சுவலாக ரெக்கார்டில் என்ன வச்சுருக்கீங்க, என்ன பயன்படுத்தியிருக்கீங்க, இரண்டையும் ஒப்பிட்டாலே வண்டவாளங்கள் வெளியே வரும். நான் வண்டவாளம்னு சொன்னது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஐயா, நீங்கள் ஏ அப்படிங்கிற ஒரு செய்தியை ஃபைலில் வச்சுருக்கீங்க, ஆனால் அங்கே போட்டிருக்குது பி. ஏங்கிற ஒரு பிராண்ட் உள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தி பாலம் கட்டினதாக நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, ஆனால் அங்கே போட்டிருக்குது பி. அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ இதை நோண்ட ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாகும். பண பலன்களை பெற்றவர்களை தவிர, பதவிகளை பெற்றவர்களை தவிர ஒரு ஆள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க மாட்டான். எனக்கு தெரியும், நான் அரசியலை பார்த்து கொண்டே உறுதியில் சொல்கிறேன், ஒருத்தர் நிற்க மாட்டான். அந்த கட்சியோட கொள்கையவோ அது கொள்கை என்னன்னு தெரிஞ்சாலோ ஒன்று பணம் கிடச்சிருக்கணும் அல்லது பதவி கிடச்சிருக்கணும். சமூக நீதியெல்லாம் எல்லா காலத்துலேயும் இருக்குது. அதெல்லாம் திமுக ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது இல்லை. இப்போ தாத்தாவின் ஊழல்களை எடுத்து எல்லோருடைய தூக்கத்தையும் கெடுக்கக்கூடிய நேரம் இப்போ வந்துடுச்சு.